அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கேக்குது சார். வலைக்கும் சார். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஆட்கள் பார்க்க மட்டும் என்ன செய்யலாது. நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும். தொண்டை தான் அவங்களோட எத்தனையாவது நாள்? 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டு டே டூ 2. கிளாஸ் நம்பரும் டூ 2. சரியா? அழிக்கிற ரெண்டு பேர்ல எங்க தம்பி எல்லாத்தையும் சேர்த்தோம். ரைட்டா? சரி. சோ நம்ம நேத்து என்ன செஞ்சோம்? நேத்து பார்த்துட்ட சாராம்சம் ஒரு சொல்லுங்க. நேத்து பார்த்ததுல சாராம்சம். எல்லாரும் லிங்க ஷேர் பண்ணிட்டு வாங்கோ. ஷேர் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நம்பிக்கை வச்சீங்க. பாப்ப எத்தனை பேர் ஷேர் பண்ணீங்கன்னு போய் பாப்பேன் தானே நானும். சொல்லுங்க பாபு. நேத்து பார்த்ததுல சாராம்சம் சொல்லுங்க பச்சப்பு. நேத்து வந்து முதலாவது என்ன செஞ்சோம்? இந்த 11ஆம் ஆண்டுல என்னத்தை பார்த்தோம்? முதலாம் தவணைனா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்? கொஞ்சம் எரிக்கப்பு அப்படின்னு. அடுத்துதான் வாட்ஸ்அப் நம்பர். தேவையான ஆட்கள் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இதான் வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். சாரிடா, சாரி. ஓகே, சாரியா. எல்லாரும் கொஞ்சம் டிலே ஆகுதுதான். எனக்கு விளங்குது. என்னோட புரியுது. யார் அது? அம்சாட் மைக்ரோஃபோன்டா. கிளாஸுக்கு வந்து என்ன நடக்குன்னு தெரியாம. ரைட். எண் வகைகள் தலைங்க இந்த பாடத்துல தானே வேண்டாம். யூனிட் சிம்பிள் பாடம் உண்டு. ஆனா என்ன இதுல யூசேஜ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கிற ஒரு ஆள் சொல்லுங்க. யூனிட் பண்ற யூசேஜ் எங்க இருக்கு? என் தலா சொல்லுங்க. எங்க யாரும் எழுதுனேன்னு பார்ப்போம். எங்க யூனிட் பண்ற யூசேஜ் எங்க இருக்கு சொல்லுங்க. நீ நேத்தான் எழுது. சமநிலைகள். ஓகே, சமநிலைகள் பாடத்துலயும் வரும். அதே போல இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு யூனிட் ஒன். வர்க்க மூலங்கள். 23. ரைட்டா? இது வந்து இவங்களோட கிளாஸ், புதிய பெச்சாரோட கிளாஸ். பழைய வரது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். நீங்க அந்த வேற ஏதாவது படிக்க. இப்ப எண்கள்ல முதலாவது விஷயம் மெய் எண்கள். இதுதான் அந்த பாடத்துல என்னது தலையணும். உண்மையில இந்த பாடத்துல விஷயங்கள் வந்து குறைவா இருந்தாலும் இதுல மார்க்ஸ் படி பார்த்தோம்னா 100க்கு எத்தனை வரும்? 100க்கு நேற்று தான் எல்லாம் சொன்னேன். என்னடா பேர் என்ன மாதிரி இருக்கீங்க? கதைங்கடா, கதைங்க இருந்தாலும் கதை கேட்டு நான் கிளாஸ் வைக்க மாட்டேன். கதை கேட்டு நான் கிளாஸ் வைப்பேன். கதைக்கும் வாயத்தை வந்து எல்லாரும் கதை சொல்லுங்க. 100க்கு எத்தனை மார்க்ஸ் இருக்கு? 100க்கு சத்தமா எல்லாரும் 100க்கு எத்தனை? 2 மார்க்ஸ் சார். 100க்கு 2. 100க்கு 2. ஒன்று சமநிலை தீர்த்தல்ல நிறையங்கள், நேர் நிறையங்கள், மறை நிறையங்கள் இப்ப எழுத வரும். இப்ப மெய்யங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா இதுக்குள்ள என்னென்ன வகைகள் நம்பி சொல்லுவா? மெய்யங்கள் எடுத்த 2 வகை இருக்கு. என்னென்ன வகைகள்? 2 தான். அதுக்குள்ளதான் பார்ட்ஸா பிரிச்சுக்கணும். சொல்லுவா. விகிதமுறு எண்கள். விகிதமுறா எண்கள். அப்ப முதலாவது ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. விகித முறு எண்கள்.
பாப்போம் எத்தனை பேர் இந்த பாடத்தை தெளிவா பயன்படுத்துறீங்க அப்படின்னு. அடுத்த வகைக்கு பேர் என்ன? விகிதமுறை விகிதமுறா எண்கள். எண்கள். மைக்கேல் ஓபன் பண்ணி கொள்ளணும். அப்துல்லா இன்னொரு முறை சும்மா மைக் ஒன்ல அடைஞ்சிச்சுன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். விளங்கிட்டா சொன்னது? நீங்க தான் அந்த மரியம். விகிதமுறு எண்ணுண்டா என்ன, விகிதமுறா எண்ணுண்டா என்ன யாருக்கு தெரியும்? விகிதமுறு எண்ணுண்டா என்ன, விகிதமுறா எண்ணுண்டா என்ன யாருக்கு தெரியும்? யாராவது சொல்லுங்க. விகிதமுறு எண்ணுண்டா என்ன, விகிதமுறா எண்ணுண்டா என்ன சொல்லுங்க. விகிதமுறா எண்கள்டா முடிவிலி தசமம் ஆவார எண்கள். அதுக்கு தசமம் வந்துட்டு முடிவு அடைஞ்சிருக்காது. சோ அது வந்துட்டு விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்கள்டா ஒன்று முடிவுறு தசமமா வரும், இல்லாட்டி மடங்கு தசமமா வரும். ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா சொல்லணும் இந்த விஷயத்த? இலகுவா சொல்லணும்னு எப்படி சொல்லலாம்? இலகுவா காம்ப்ளிகேட்டட் இல்லாம இலகுவா சொல்லணும் அப்படின்னா இதே என்னன்னு சொல்லலாம், இதே என்னன்னு சொல்லலாம். சொல்லுங்க. போர்ட்லயே இதை பார்த்து எழுதுறதுக்கு மட்டும் வர வேணாம், எல்லாரும் கதைங்க வயத்தை வந்து. பிரிக்கக்கூடிய எண்கள், பிரிக்க முடியாத எண்கள். அப்படியா? இல்லையே. பின்னமாக எழுதக்கூடிய எல்லா பின்னமாக எழுதக்கூடியன்னு சொன்னா இதுக்கு சொல்லணும் விளக்கம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இதுக்கு விடை வரக்கூடிய பின்னங்கள். சிம்பிள் விளக்கம் தான், அவ்வளவுதான விஷயம். உதாரணத்துக்கு ஒண்ட ரெண்டாவது பிரிக்குது, இதுக்கு விட வருமா வராதா? விட வருமா வராதா? விட வருமா வராதா? வரும் சார். இதே ஒரு -18 ஒன்றுன்னு எழுதுறேன், இதுக்கு விட வருமா வராதா? வரும். வரும். இப்ப எனக்கு நீங்க சொல்லணும். இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப இப்ப இப்படி ஒரு அளவு பிரிக்கிறேன், சரியா? ஒரு 5 11 பிரிக்கிறேன். 5 11 பிரிச்சா எத்தனை? 0.0.0 5 4 5 பிரிங்க, எல்லாரும் எழுதி பிரிங்க. 0 தசம் குத்துன என்ன செய்வோம்? ஒரு சைபர் கொடுப்போம். 50க்குள்ள 11 எத்தனை முறை? 2. 2 முறையாமா? எந்த ஊர்லமா? எங்க? 4 முறை. 4 முறை எத்தனை? 44. 50 44 போனா எத்தனை மிச்சம்? மிச்சம் எத்தனை? மிச்சம் எத்தனை? 6 தானே. அப்ப இன்னொரு சைபர் கொடுப்போம். இன்னொரு சைபர் கொடுத்தா எத்தனை? 60க்குள்ள 11 எத்தனை முறை? யாரும் மைக் ஆன் பண்ணல. மைக் ஆன்ல ஆஃப் பண்ணணும். நுகா மைக் ஆஃப் பண்ணு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணா மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்கடா. எத்தனை பேர் சொல்லுங்க? I11 55 சார். 55. அப்ப மிச்சம் எத்தனை? மறுபடியும் 60ல 55 போனா 5 மிச்சம். மறுவாரம் சைடு 50. 50க்குள்ள 11 4 முறை. மறுபடியும் என்ன வரும்? 4 முறை எத்தனை? 44. மிச்சம் 6. அப்ப 60க்குள்ள 11 5. இதுதான் என்ன ஆக போகுது? மீண்டும் 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 என்ன வரப்போகுது? விடையா வரப்போகுது. இப்படி வர்ற தசமங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது மீண்டும் 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 வருதுதானே, அதை சொல்லுவோம் மீண்டும் 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 தசமம். என்ன தசமம்? மீண்டும் மேலும் மேலும் தசமம். இல்ல மீண்டும் தசமம். நான் சொல்றேன் மீண்டும் ஒன்று மீண்டும் தசமம்னா என்னன்னு வாங்கிட்டு இருப்போம் உங்களுக்கு. இதுல ஒரு விஷயம் மீண்டும் தசமம் என்ன, எல்லாரும் லிங்கை ஷேர் பண்ணிக்கணும். நான் போய் பாப்பா ஸ்டேட்டஸ்ல எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க, சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு. மீண்டும் தசமம்டா இது. அடுத்தது இந்த தசமத்துல இதை பாருங்க. இப்ப இதை பிரிச்சீங்கன்னா எத்தனை வந்துக்கும் விட உங்களுக்கு? 1 2 பிரிச்சா சிம்பிளா 1 2 0.5 சார். இப்ப இதுக்கு என்ன வந்துட்டு? விட வந்துட்டு. அங்கால என்னது? 0 தான். அப்ப விட வந்துட்டு இவர் என்ன தசமம் சொல்லலாம்? என்ன தசமம் சொல்லலாம்?
இப்ப தசமம் பத்தி விளக்க சொன்ன தம்பி சொல்லுங்க. சொல்றா சிம்பிள் விஷயம் இது. முடிவரும் தசமங்கள். முடிவுறும் தசமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தசமம் என்ன செய்யுது இதோட? தசமம் இதுடா, முடி. அப்ப விகிதமுறு எண்கள் என்ன? பிரிச்சா என்ன வரணும்? பிரிச்சா ஒரு ஃபைனல் ஆன்சர் ஒன்று என்ன செய்யணும்? வரணும். அல்லது என்ன செய்யணும்? அந்த தசமம் ரிப்பீட்டட் என்ன செஞ்சு கொண்டிருக்கணும். அதே தசமம் திரும்ப திரும்ப வரணும். இப்ப இதுக்கு போற 4 6 வரும். திரும்ப என்ன வரும்? 4 5 தான் வரும். அப்ப ரிப்பீட்டட் என்ன வரும்? அதே 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 தசமம் தான் வரும். கேமரா ஆடுதா? இல்ல சார். இல்ல சார். ஃபேன் இங்க போட்டு அதுக்கு ஆடிச்சு எனக்கு ஆடின மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லேப்டாப்ல பாக்குறாங்க அப்படி சொல்லி சரி. அப்ப மீளும் தசமம் முடிவுறு தசமம் அந்த விஷயம் வாங்கிட்டா சிம்பிளா சிம்பிளா தான் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் எக்ஸாம்ல வச்சு கேட்டுட்டுலாம் இங்க போறது இல்ல. சிம்பிளா சொல்லிட்டேன். எதை வாங்கிட்டா இது விளங்கி நான் சொல்லுங்க. ராஃபியா விளங்கிச்சா? ராஃபியா வந்து எக்ஸாம் வச்சுதா? அனீஷா விளங்கிச்சா? அனீஷா, ஆக்கிஃபா, ஆம் சார். ரிதா விளங்கிச்சா? ரிதா, மெனால் வந்தியா கிளாஸுக்கு? மெனால் மெனால் கிளாஸ் வந்தா? மெனால் மெனால காண இல்ல. சரியா? அடுத்தது சும்மா இதுக்குள்ள இப்ப இதுக்கு இது விகிதமுறு பிரிச்சா விட வரக்கூடியது அல்லது வந்த தசமம் ரிப்பீட் வரும். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு பிரிச்சா என்ன வராது? பிரிச்சா என்ன வராது? ஒரு ஒழுங்கான ஒழுங்கான என்ன வராது? ஒழுங்கான தசமம் வராது. அதாவது இங்க விகிதம் விகிதம் கழிகிறது என்னது? விகிதம் விகிதம் கழிகிறது என்னது? என்னது விகிதம் விகிதம் கழிகிறது என்னதுடா? தெரியுதா? இந்த கோட்டுக்கு பேர் என்ன? பின்ன நீ நான் வந்து கஷ்டமான வேலையில இதை யோசிச்சு படிக்க போறேன்னு சொன்னா படிக்காது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ பாடம் வாங்கி போட எக்ஸாம்ல போய் கேட்க போறா விகிதமுறு எண்கள் என்றால் என்ன? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போய் கேட்பானா? அப்படி கேட்பானா? அடே கேட்பானா? ஓமா இல்லையா? இல்ல 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 சார். தானா கேட்பானா? இல்லதானே? சரி. இப்ப விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொன்னா என்ன? அதை வச்சுக்கொண்டே சொல்லுங்க ஆகும். என்னன்னு சொல்லுங்க டிரெக்டா? பிரிச்சா விட வராதுண்டா. தசமம் என்ன செய்யும்? தசமம் என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். போய்கொண்டே என்ன செய்யும்? இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நீங்க ஒரு 2 நம்பர் சொல்லுங்க. நம்ம சும்மா பிரிச்சு பார்ப்போம். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு நீங்க எல்லாரும் பிரிங்க. எத்தனை வரைக்கும் பிரிக்கீங்கன்னு பார்ப்பேன். எத்தனை வரைக்கும் பிரிக்கீங்கன்னு. உதாரணத்துக்கு நான் 22 7ஆல பிரிக்கிறேன். பிரிங்க. கால்குலேட்டர்ல அடிக்கிறேன். பிரிக்கணும் எல்லாரும். சரி, ஒரு 6 தானத்துக்கு பிரிங்க எல்லாரும் ஃபாஸ்டா. யார் பெஸ்ட்டுக்கு பிரிக்கிறேன்னு பார்ப்போம். பிரிச்சிட்டீங்களா? கால்குலேட்டர்ல அடிக்க கூடாது. நோ சீட்டிங். எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு வாங்கோ. அடுத்த இந்த பாடம் இருக்கிறதுல என்னவா இருக்கும்? இருக்கிறதுல என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கு? போரிங். பாடம் தான் போரிங் ஆயிக்கும். கிளாஸ் என்னவா இருக்காது? கிளாஸ் என்னவா இருக்காது? போரிங்கா இருக்காது. போரிங்கா இருந்தா என்ன செஞ்சிருவோம்? நேரத்துக்கு கிளாஸை முடிச்சிருவோம். அதான் நம்மளோட பொலிசி. இருந்து ஒன்னும் முடிஞ்சு வச்சு நான் திருத்தி சாப்பாடு 22 என்ன செய்யணும்?
7ஆல பிரிக்கும். 7ஆல பிரிங்க, எத்தனை முறை வருது? 3.1 1 4 2 6 8 8 8 சார் 6 வராது. 6 வராது சார். இல்ல ஏதோ ஒரு எரும மாடு இல்ல ஏதோ ஒரு எரும மாடு 6 சொன்னீங்க. உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, உண்மையா பத்தி என்ன சொல்றது? போமா இல்லையா? விளங்கிட்டா இல்லையா உங்களுக்கு ஒரு 6 சொன்னது உங்களுக்குள்ள? விளங்கிட்டா இல்லையா? ஆண்டாப்பா சொல்லுங்க. 3.14 2 2 8 5 7 5 7 7 1 4 1 4 இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்ம் போதா இல்லாட்டி இன்னும் போய்கிட்டே இருக்கா? இன்னும் போய்கிட்டே இருக்கு சார். இதத்தான் நம்ம சொல்லுவோம் பை 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 கலச்சி பைன்னு சொல்லுவோம் தெரியுமா? இதுக்கு பேர் தான் என்னது? பை. எத்தனை பேருக்கு பிரிக்கும் போது தெரிய வந்து பை தான். உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மை மட்டும்தான். தெரியாத? தெரியுமா தெரியாதா? தெரியாத? தெரியுமா? தெரியும். உண்மையா தான் சொல்றோம். தெரியுமா தெரியும். இப்ப வாங்கிட்டா பைக்கு ஏன் நான் 3.14 போடுறான்னு நினைக்கிட்டா, அதே போல 22 பேர் வைக்கிறாங்க. இது நினைக்கிட்டா சொன்னது சரியா சொல்றது? ஆம் சார். இப்படித்தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயமா படிக்கணும். அப்ப இதுக்கு என்ன தசமம் முடியல. அப்ப இது எங்க வரைக்கும் போகும்? இது எங்க வரைக்கும் போகும்? எண்கள்ல அவ கூடுன என்னது? எண்கள்ல முடிவில் தசமம்மா. இது முடிவிலி தசமம்மா. முடிவில்னு சொல்லுவாங்களா அல்லது முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க? முடிவிலி சார். முடிவிலி தசமம். முடிவிலி தசமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரிச்சா நமக்கு என்ன செய்யாது? ஒழுங்கா ஒரு விடையே என்ன செய்யாது? தராது. சரியா? இப்ப நீங்க நான் உங்களுக்கு தியரிட்டிக்கல் விஷயம் சொல்றேன்னா இல்ல நம்ம சாதாரண விலகி கொள்ற மாதிரி சொல்றேன்னா? சிம்பிளா ஏன்னா எக்ஸாம்ல என்ன செய்ய போகுது? இல்ல எக்ஸாம்ல விகிதம் ஒரு தசமம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மந்திய விட எழுத வரப்போதா? வரப்போகுதா? இல்லதான் சும்மா எழுதிக்காத பாடம் வைக்காத வேஸ்ட் ஆக. விஷயத்தை மட்டுமா இங்க வச்சுக்கோங்க. விஷயம் மட்டும் போதும். ரைட்டா? அம்ரித் அஹ்மத் வந்தா அம்ரித் அஹ்மத் ட்வின்ஸ் ஓகே தானே? ஆர்த்திகா எல்லாரும் லிங்க ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. நான் பாப்ப போயிட்டு எத்தனை பேர் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு. சரியா? முடிவிலி தசமம் வேற என்ன சொல்லலாம் இருக்கு? என்னன்னு சொல்லலாம்? இதை என்ன செய்யல நம்ம பின்னமா என்ன செஞ்சு கொள்ளல ஒழுங்கா. இப்ப இதையெல்லாம் பெர்ஃபெக்டா ஒரு பின்னமா எழுதக்கூடிய முறையில் இருக்கும்போது இவரை என்னவா செய்யல நம்ம ஒழுங்கா. உண்மையில இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். என்ன செய்யலாது? பின்னமா எழுத இயலாது. இப்ப நான் பின்னமா எழுத சொல்லுவோம். இந்த பின்னமா எழுத இவரை என்னன்னு சொல்லிடுவோம்? விகிதமுறா எண்ணுக்குள்ளதான் என்ன செய்யும் இது வரும். அப்துல்லா மைக் ஆஃப் பண்ணு. நான் ரிப்பீட் உன்னோட சொல்ல மாட்டேன். கிளாஸுக்குள்ள ஜாயின் பண்ணா மைக் ஆஃப் பண்ணிடணும். ரைட்டா? இது ஓகே எல்லாருக்கும்? இது ஓகே? இப்போ உங்களுக்கு ஏழு மட்டும் சொன்னா இப்போ எனக்கு இந்த வர்க்கமூலம் 2 கூட என்ன சொல்லுங்க, இல்ல வர்க்கமூலம் 3 கூட சொல்லுங்க. எங்கேயாவது ரெட்டில் அடிச்சு பார்த்தாவது சொல்லுங்க. வர்க்கமூலம் 3 என்ன ஒதிக்கும்? 1.7 அங்கால 1 அப்படியா? 7 3 அங்கால என்ன வர்க்கமூலம் 3 கூட 1.73 1.73 அங்கால என்ன தருது? மறுபடியும் 2 தொடர்ந்து சொல்லுங்க. 2 0 5 0 8 பார்த்து சொல்ல சந்தோஷம் நினைக்கிறேன். சொல்ல சந்தோஷம் நினைக்கி என்னன்னதா நதா நாசிக். நதா நாசிக் எந்த ஊர்? எந்த ஊர் நீங்க? மாத்தல. ஓகே.
இப்பதான் கதைக்கிறீங்க என்ன? இதுக்கு முன்னூறு ஆத்தா மாதிரி இருந்தாலும் மரியாதை கொடுத்துருந்தீங்க, அப்படித்தானே? அப்படிதானே? அப்படி இல்லை. சரி. அதே போல லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ ஸ்டார்டிங் கிளாஸ் அப்படின்றதால என்ன நடக்காது, பெருசா அவங்கள கஷ்டப்படுத்தி விஷயத்தெல்லாம் தலைக்குள்ள ஏத்தி கொள்ள மாட்டேன். ரைட்டா? அடுத்தது, இப்ப விகித முழு எண்ணுக்குள்ள வேற என்ன விஷயங்கள் வரும்? விகித முழு எண்ணுக்குள்ள ஒன்றுக்கு பேர் சொல்லுவோம் என்ன எண்கள்? நெச்சுரல் நம்பர்ஸ். நெச்சுரல் நம்பர்ஸ் என்னது? இயற்கை இயற்கை எண்கள். இயற்கை எண்கள்னா என்ன? இதுக்குள்ள வர்றது இயற்கை எண்கள் அப்படின்னா என்ன? இயற்கை எண்களுக்கு என்னென்ன நம்பர் வரும்? நெச்சுரல் நம்பர்ஸ் உள்ள 9 மட்டும் ம்? வரும். 1 ல 9 மட்டும் தானே வரும், மத்தொன்னு வராதா? கொஸ்டின், 0 ஒரு இயற்கை எண்ணா இல்லையா? இல்ல. இல்ல. இல்லையா? அல்லது அதை வரையறுக்க இல்லையா? உண்மையிலேயே யாருமே அதை ஷுவர் பண்ணி சொல்ல இல்லையா அது ஒரு இயற்கை எண்? உண்மையில இயற்கை எண் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வரையறையே இல்லை, அப்படிதானே? ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டை மட்டும் தானே ஃபாலோ பண்றாங்க. சரியான சொல்றது. இது 0 வருமா வராதான்னு என்ன பிரச்சனையா? பெரிய பெரிய மேதாவிகளுக்கிடையே என்ன பிரச்சனை? இந்த 0 இயற்கை எண்ணுக்குள்ள வருமா வராது. ஆனா நம்ம எப்படி படிக்கிறோம்? 0 இயற்கை எண்ணுக்குள்ள வராது. மைனஸ் வருமா? மைனஸ் வருமா? மைனஸ் நம்பர்ஸ் வருமா? இப்போ -5 இல்ல மைனஸ் சார். வராது. என்ன நம்பர்ஸ் வரும்? 1 தொடக்கம் அப்படியே எழுதி இப்படியே போற எல்லா இலக்கங்களும் முடிவில் வரைக்கும் என்ன வரும்? இயற்கை எண்கள். வேற என்ன இருக்கு அதுக்குள்ள? இயற்கை எண்களுக்கு இன்னொரு பேர் மாதிரி சொல்லலாம். என்ன பேர்கள் சொல்லுங்க? இயற்கை எண்ணுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். என்னது? இயற்கை நேர்நிறை ஓகே, இன்னொரு பேர் சொல்லலாம். அந்த எண்ணும் எண்கள் சொல்லுவாங்க அப்படின்னா இவர் தானே வருவாரு. எண்ணும் எண்கள் இவர் தானே. சார். அப்ப என்ன சொல்லலாம்? எண்ணும் எண்கள் இப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது. சரியா? அடுத்தது அடுத்தது ஐக்கிறாள் பேர் சொல்லுங்க பாப்போம். உங்களோட விளையாட்டு பார்ப்போமே. அடுத்த ஐக்கிறாளுக்கு பேரு முழு எண்கள். என்ன எண்கள்? முழு எண்கள். அதாவது என்ன எண்கள் சொல்லுவோம்? முழு எண்களை என்ன சொல்ல போனா இதுக்குள்ளதான் வரும். இதை நான் ஸ்டார்னு போட்டுக்கொள்றேன். இதுக்குள்ள வர ஹேஷ் போட்டு இப்ப நம்ம ஸ்டார்ல வர்ற விஷயம் என்ன எழுதலாம்? என்னது? முழு எண்கள். அதுதான் நம்மளோட நல்ல சுத்தத்தமிழ்ல சொன்னா நிறை எண்கள். நிறை எண்களோட என்ன அர்த்தம்? நிறையங்கள்னா மறையங்களும் நேரெண்களும் பூஜ்ஜியமும் சேர்ந்து வரும். நிறை எண்களோட என்ன அர்த்தம் கேக்குறேன். முழுசா இருக்கும் என்ன இருக்காது? முழுசா இருக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது? ரசமும் இருக்காது. சரியா? மைக்கை ஓபன் பண்ணி சொன்னா மத்தாக்கள் எல்லாரும் மாறி மாறி சொல்லுங்க. அப்படியே என்ன இருக்காது? தசமம் வைக்காது. அதை எப்படி எழுதி காட்டும்? ஒரு Z போட்டு இப்படி எழுதிக்காட்டு. நிறையங்கள்னா இப்ப என்னெல்லாம் வந்துக்கும்? இப்ப நேர்நிறையெண்கள் ஒருத்தர் மட்டும் பதில் சொல்றேன் இல்ல, எல்லாரும் பதில் சொல்ல. என்ன நம்பர்? இப்ப நான் -3ல ஸ்டார்ட் பண்ணா -1 0 வருமா வராதா? 0ம் இப்படியே நம்பர்ஸ் என்ன வரும்? தசமம் இல்லாம முழு நம்பர்ஸ் எல்லாமே நிறைய எண்ணுக்குள்ள வரும். நிறைய எண்ணுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கா? 2 வகை லைக்கி. ஒன்றை வந்து சொல்லுவோம் பிளஸ் போடுவோம். நேர்நிறை ஒன்று நேர் நிறையன். அடுத்த பேர் மறை மறை நிறையன். அவனே என்ன அர்த்தம்? சிம்பிள் விஷயம். அந்த புள்ள மட்டும் தான் பதில் சொல்றேன் இல்ல, எல்லாருக்கும் பதில் சொல்லதான் சொல்லி ஒரு ஆள் சொன்னா அடுத்த சான்ஸ் கொடுங்க. மாதிரி அடுத்த சொல்லுங்க. அடுத்த சொல்லுங்க.
அடுத்தால் சொல்லுங்க. என்னென்ன நம்பர் வரும்? நேர் நிறையன் மறை நிறையனுக்குள்ள என்னென்ன நம்பர் வரும்? நேர்நிறை எண்ணுக்கு 1 2 3 அப்படி வரும். மறைநிறை எண்ணுக்கு மறை 1 மறை 2 மறை 3 அப்படி வரும். ஓகே, ஷிஃப்கா சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததுக்கு இன்னொரு ஆள் சொல்லுவாக்கும். இப்ப நான் கேட்கிறேன் அடுத்தது. இப்ப இதுதான் கூடுதலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் கூடுதலா எங்க வரும்? எந்த பாட்டுல வரும்? இந்த எதுல வரும்? சமநிதிகள் இருக்கு தெரியுமா? இதுக்குள்ள வர்றது இவங்க ரெண்டு பேரும் தான். ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல வடிவா. சமநிதி கேள்வியில கட்டாயம் என்ன செய்யறது? இது இது வரும். என்ன செய்யும்? இது வரும். சரிதானே? இப்ப அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கவே இல்லை. மெய்யெண்கள் என்ன? மெய்யெண்கள் என்ன? மெய்யெண் யாரு மைக்கு எறியுது? சிம்னா மைக்கோ பண்ணுங்க. சகல எண்களையும் உள்ளடக்கிய ஒரே ஒருத்தர் தான் பதில் சொல்லிட்டீங்க. அதே அந்த ஷிப்கா மட்டும் தான் பதில் சொல்லுது. மத்தாக்களுக்கு வாய் இல்லையா? ஷிப்கா அமைதியா இருங்க. மத்தாக்கள் பதில் சொல்லுங்க. இப்ப பதில் சொல்லுங்க. மெய்யெண்கள் என்ன? இத்தா மைக்கோ பண்ணு. மெய்யெண்கள் என்ன? இத்தா மைக்கோ பண்ணு. கேட்குதா எல்லாருக்கும்? மெய்யெண்கள் என்ன? சிம்பிளா கேக்குறேன். மெய்யெண்கள் எல்லா எண்களையும் உள்ளடக்கியது. உண்மையான எண்களா? மத்த எல்லாம் பொய்யான எண்களா? இப்ப அதாவது எல்லா எண்களுமே என்னது? எல்லா வகையான எண்களும் என்னது? அவ்வளவுதான் விஷயம். எல்லா மெய்யெண்கள் அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் இந்த பார்ட்ஸா நம்ம பிரிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது அவங்களுக்கு இந்த எண்கள்ல முக்கியமான இதுல அடுத்தது அவங்களுக்கு போறேன். முதன்மை என்ன? முதன்மை என்ன அப்படின்னா இதுவும் தேவை. என்னத்துக்கு தேவைன்னா இப்ப சொல்றேன். முதன்மை என்ன அப்படின்னா எல்லாரும் மாறி மாறி பதில் சொல்லணும். சொன்னாலே சொல்ல வேணாம். கொஞ்சம் மாறி மாறி சொல்லுங்க. என்னமா முதன்மை என்னடா? ஒன்றாலும் தன்னாலும் வேற எப்படி சொல்லலாம்? முதன்மை என்ன? ரெண்டு காரணிகள் பெருக்கம். பாக்குறேன் அந்த ஷிஃப்காண்ட புள்ள மட்டும் தான் பதில் சொல்லுது. அந்த பிள்ளை இப்ப அமைதியாகி மிச்சம் எல்லாரும் சொல்லணும். எனக்கு 2 காரணிகளை மட்டும் கொண்டவை. 2 விஷயம் சொல்லுங்க. முதன்மை எண்ணுக்கு ஒன்று சொன்ன என்னது? ஒன்று என்ன சொன்ன? தன்னாலும் பிரிபடக்கூடியது. ரெண்டாவது 2 காரணிகளை மட்டும் கொண்டது. இப்ப ஏன் இந்த 2 சொன்ன அப்படின்னு சொன்னா இது எங்க பாதிக்கப்படும்? யாராவது உத்தர சொல்லு. எங்க பாக்குறது? எங்க சத்தமா சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி அழகா சொல்லுங்க. போமசி காண்பதற்கு தான் என்ன யூஸ் பண்ணப்படும்? இந்த முதன்மை. அப்ப நமக்கு முதன்மை ஒழுங்கா என்னன்னு சொல்லி தெரியாட்டி என்ன செய்ய இயலாது? போமசி காண இயலாது. அப்ப என்னென்ன நம்பர் வரும்? ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியதுன்னா 1 முதன்மை என்ன இல்லையா? இல்ல, 1 வராது. இப்ப 2 காரணிகளை மட்டும் கொண்டதுன்னு என்ன அர்த்தம்? 2 காரணிகளை மட்டும் கொண்டதுன்னு என்ன அர்த்தம்? 2 காரணிகளை மட்டும் கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. 2 காரணிகளை மட்டும் கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ள பதில் சொல்றேன் இல்ல, அந்த புள்ள அமைதியாக சொல்லிட்டேன். அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளை அமைதியாக சொல்லிட்டேன். மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டேன். இதைத்தான் ஸ்கூல்ல செஞ்சீங்க. சோ கொஞ்சம் இங்கேயாவது சப்போர்ட் பண்ணுங்க.
அந்த எண்ணால மட்டும்தான் வகுக்கலும். நான் கேட்டது 2 காரணிகளை மட்டும் கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? மைக் ஒன்ல இருந்தா மைக் ஓஃப் பண்ணு, இல்லாட்டி எல்லாருக்கும் மைக் ஒன் ஆப்ஷன் ஓஃப் பண்ணி விட்டுருவேன். ரைட்டா? சொல்லுங்க. 2 காரணிகளை மட்டும் கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கு. சரியா? சரி, முதல்ல காரணிகள்ல என்ன தெரியுமா? காரணிகள்னா என்ன? சரி, இப்ப எனக்கு 12 காரணிகள் சொல்லுங்க. 12 காரணிகள். 2 2 3 2 3 என்னது நம்பர் கூட்டுனா 2 இந்த கூட்டினா 3. ஆனா டேய் 12 காரணினா 12 உருவாகக்கூடிய பெருக்கங்கள் சொல்லலாம். 12 உருவாக 12 12 ஈராறு 12 1 தர 6 3 தர 6 2 12 2 தர 6 3 தர 3 தர 4 3 தர 4 மறுவாய்து பச்சை கலர் ஆயிட்டு தண்ணி நிறைய பச்சை கலர் லைட் ஒன்று பார்த்துட்டான். பருகா மைக் ஓப் பண்ணு, பச்சை கலர் லைட் பார்த்துதான் ஓப் பண்ணுவோம். சரியா? இப்ப என்ன செய்யுது? திரும்ப ரிப்பீட் வரும். அப்ப காரணிகள் என்ன? ஒரு எண்ணை பெருக்கமாக எழுதக்கூடியதுக்கு பேர் தான் என்ன? ஒரு எண்ணை பெருக்கமாக எழுதுறதுக்கு பேர் தான் என்ன? காரணிகள். காரணிகள். அப்ப முதன்மை என்ன சொன்னீங்க? முதன்மை என்ன? 2 காரணிகளை மட்டும் கொண்டது. 2 காரணிகளை மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்ல போற நம்பருக்கு மொத்தமா எத்தனை பெருக்க வைக்கும்? 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 இப்ப உதாரணத்துக்கு இருக்க முதன்மை என்ன சொல்லுங்க. அப்புறம் பார்ப்போம். என்ன முதலாவது 2, அடுத்து 3 வருமா? வரும். 4 வருமா? இல்ல ஏன் 4 வராது? இப்ப 3 வரும்போது ஏன் 4 ஒரு கேள்வி தானே. எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் விளையல? அதுக்கு காரணிகளா 3 எண்கள் வருது சார். இல்லையேம்மா. இப்ப நம்மட அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை என்ன சொன்னா, நான் இப்ப காரணிகள் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சா அல்லது பாடமாக்குனீங்களா? நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்க? பாடமாக்குனீங்க. நான் இதுல சிம்பிளா என்ன சொன்னேன்? பெருக்கமா எழுதுறதுக்கு பேர் காரணி. அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி தான் நான் கேட்கிறேன். இப்ப 3 முதன்மை என்னண்டா 4 ஏன் வரலன்னா ரூல்ஸ் இருக்கும் தானே. 2 காரணி இருந்தா 2 காரணி மட்டும் இருந்தா தான் என்னது முதன்மை. 3 எப்படி எழுதலாம்? 1 தர 3, 3 தர 1, 2 வித்தர. அப்படித்தானே? 2 மட்டும் தானே. ஆனா 4க்கு எழுதும் போது 1 தர 4, 2 தர 1. அப்ப மொத்தம் எத்தனை வகைகள் காரணிகள்? 1 2 3. அப்ப ஏன் 4 வராதுன்ற விஷயம் விளங்கிட்டா? அடுத்த முதன்மையை நேர் தெரிஞ்சு கொள்ளணும். முதன்மையை தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்? என்ன கேள்வி செய்யலாம்? என்ன கேள்வி செய்யலாம்? பொமசி கேள்வி தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்? பின்ன கேள்வி செய்யலாம். பின்ன கேள்வி தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்? அச்சரணித பின்னங்கள் செய்யலாம். அச்சரணித பின்னங்கள் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்? அப்ப ஒவ்வொரு பாடம் என்ன செய்யுது? இன்னொன்னோட கனெக்ட் ஆகி தான் வருது. புரியுதா? அப்ப 2, 3. அடுத்தது 5 சார். 5 அடுத்தது என்ன? பாசக்கலமாவும் 7 7 9 11 13 9 வராது. 9 வராது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. 7. அடுத்தது எத்தனை? 11. அடுத்தது 13. அடுத்தது 17. அடுத்தது 19 அடுத்தது 20. 23 அடுத்தது 9. இப்படியே என்ன செய்யும்? இது போய்கொண்டே இருக்கும். ஆனா மோஸ்டா நம்ம பொமசி காணும் போது மோஸ்டா இந்த 3 தான் பாதிப்போம். அப்படிதானே? அதுதான் அதிகமா கூடலாம். அப்படிதான் சரிதான் சொல்றது. முதன்மைக்கு அடுத்தது
இன்னொரு எண் இருக்கு, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்ததுக்கு பேர் நாங்கள போட்டு இது திருப்பேன், சரியா? திருப்புறோம் பாருங்க. யாருக்காவது அவசர அவசரமா படிக்கணும்னு அவசரம் இருக்கிறீங்களா? இல்ல தானே? முதல்ல படிப்பேன் தானே கேசிலே? இல்ல சார். இல்ல சார். மெதுவா படிப்பேன். ஆர்த்திகா அவசரம் இல்லை தானே, அவசரமா படிச்சீங்க. அடுத்தது முக்கோணம். முக்கோணம் என்ன? முக்கோணம் ஆகிக்குமா? சரி, முக்கோண எண்கள் சொல்லுங்க. அவங்க யாராவது பார்க்க கூடாது, நீங்களே யோசிச்சு சொல்லணும். 1 இரண்டு 2 3 இரண்டா? அது இரண்டு என்னது? 10 முதலாவது 1, அடுத்தது 3 அடுத்தது 6 அடுத்தது 10 10 15 அடுத்தது 21 அடுத்து 15 21 யாரும் அதை விட சொல்றது? சிப்கா என்ன சொன்னீங்க? சிப்கா படங்கல 20 சதுர எண். சரி, முக்கோண எண் என்னன்னு தெரியுமா? முதலாவது முக்கோணம் ஒன்றுண்டா, ரெண்டாவது முக்கோணுக்கு என்ன செய்யணும்? இதோட அடுத்தால என்ன செய்யணும்? கூட்டணும். இதுக்கு பிறகு வர்றதோட என்ன செய்யணும்? அடுத்தால கூட்டணும். இப்படியே ஒரு முக்கோண ஷேப்ல வாரதாரத்தை என்ன சொல்றாங்க? வாரதாரத்தை என்ன சொல்றாங்க? முக்கோண சிம்பிள் விஷயம், சிட்டி மேட்டர். அடுத்தது இதுல 6 கூட்டினா 21, 7 கூட்டினா 28 8 கூட்டினா 26 36. 36 இது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இது எங்க கேட்கலாம்? இது எங்க கேட்கலாம்? இது முக்கோணம் என்ன பார்த்ததால இது எங்க கேட்கலாம்? கேள்வி அதை பார்ப்போம். எங்க கேட்கலாம்? தொடைகள். வெரி குட், தொடைகள். ரைட்டா? அடுத்தது முக்கோணம் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்கணும்? சதுர எண்கள். சதுர எண்கள். சதுர எண்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க அப்போ. சதுர எண்கள் என்ன அதே 4 சதுர எண்கள்ல உண்மையில ஒன்றின் அதே ஆள பெருக்கிறதா, இல்லாட்டி இந்த சதுர ஷேப்ல பரப்பளவு காண்றதா விஷயம்? ரெண்டுமே என்ன? ரெண்டுமே சதுர எண்கள் தான். அப்ப ஒன்றின் வர்க்கம் 1, ரெண்டின் வர்க்கம் 4 9, 9 16 16 25 அது 36 அது 64 64 81 அடுத்து 100 அடுத்து 122 அடுத்து 144 அடுத்து 169 அடுத்து 196 அடுத்து 225 225 256 சொல்ல கேட்கவே இல்லை. என்ன பதட்டம்? என்ன ரிமாசா? அடுத்தது என்ன? 225 அடுத்தது ரிமாசா வந்துச்சாண்டி கிளாஸுக்கு வந்தா கதைக்கொண்டு மனைவிட பெயர் வடிவா கேட்டுக்கோ. கிளாஸ்ல முதல் நோக்கம் என்னது? பெயர் கூட்டா உடனே செய்யணும். பெயர் கூட்டா உடனே என்ன செய்யணும்? உடனே அன்மியூட் பண்ணி வச்சிடணும். வரையிட்டா 225 அடுத்தது 256 289
889 281 324 ஆ, 361 361. அடுத்து 400 400 எத்தனை வரைக்கும் நம்ம எழுதிக்க மொத்தமா 20 எத்தனை வரைக்கும் எழுதிக்கும் 20 20 20 வரைக்கும் சார். ஆ. இப்ப இவர் எல்லாத்திலையும் வர்க்கமூலம் எடுத்தா என்ன வந்திக்கும் விட ரிப்பீட். உதாரணத்துக்கு 289ல வர்க்கமூலம் எடுக்கிறேன், என்ன விட வரும்? சொல்லும் போது லேசா 5 கஷ்டம் வைக்கிறேன். 14 17. இப்ப இதுவும் எங்க யூஸ் பண்ணப்படும்? இத சும்மா எழுதுனான்னு நினைக்க வேணாம். இது எங்க யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னா, இருபடி சமன்பாடு கேள்வி செய்யும் போது தீர்த்து என்ன செய்வோம், ஒரு நிறைவருக்கு எண் வரும். அந்த டைம்ல ஒரு வர்க்கமூலத்துக்கு விட தெரிஞ்சுக்கும், இன்னொரு வர்க்கமூலத்துக்கு என்ன தெரியாது, விட தெரியாது. விட தெரிஞ்ச வர்க்கமூலங்களுக்கு விட அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் என்ன செஞ்சுக்கணும், கிளியரா நமக்கு என்ன செய்யணும், கிளியரா அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும் இருக்கணும். இருந்தால் என்ன செய்யணும், செய்ய. அதுக்குதான் இதை படிச்சிருந்தோம். வாங்கிட்டா வேற என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு, சதுரமுகி எண் இருக்கா, சதுரம் முக்கோணம் இரட்டை எண் ஒற்றை எண் என்னம்மா சிஃப்கா ஒற்றை இரட்டை எல்லாம் தெரியாதா உங்களுக்கு? ஆண்டா ஒற்றை இரட்டை எல்லாம் தெரியாது. ஆண்டா ஒற்றை தெரியாம யாரா இருக்கீங்களா? இல்ல தானே? சரி, அப்ப எண்கள் அப்படிங்கிற விஷயம் இதோட முடியும் போது இதுல புதுசா ஒன்று ஆரம்பிக்க போற ஆளுக்கு பெயர் என்னது? தேடுகள். சேடுகள் பாசையில சொல்ல போனா என்னது? வர்க்கமூலம். வர்க்கமூலம். நம்மட பாசையில சொல்ல போனா என்னன்னு சொல்லலாம்? வர்க்கமூலம். வர்க்கமூலம் நம்மட பாசையில சொன்னா வர்க்கமூலம். ஆனா அவங்களோட பாசையில சொன்னா என்ன சொல்லலாம்? அவங்களோட பாசையில சொன்னா சேடுகள் இப்ப பாருங்க இதுல, இந்த சேடுகள் அப்படின்ற பாடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா இதை செய்யணும்ன்ற என்ன கிளியரா தெரிஞ்சுக்கணும், இதை செய்யணும்ன்ற கிளியரா யார் தெரிஞ்சுக்கணும், இப்ப சில ஆட்கள் நீங்க கண்டிருப்பீங்க கிளாஸ்ல, இப்ப வர்க்கமூலம் 289ன்னா அதாவது என்ன எழுதுவாங்க, வர்க்கமூலத்துக்குள்ள 17 என்ன எழுதுவாங்க, வர்க்கம். இந்த வர்க்கத்தையும் வெட்டிடுவாங்க. பாத்தீங்களா ஓமா இல்லையா? ஆனா உண்மையில என்னது, அது நான் என்ன பொறுத்த வரைக்கும் நோ தான் சொல்றோம். நோன்னு தான் கத்துப்பேன். ஏன்னு சொல்லுங்க, அதுல விளக்கம் தெரியாம நம்ம வெட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது மடக்க கேள்வி செய்யும் போது என்ன தெரியும், நமக்கு விஷயம் தெரியும். அப்போ ஒரு வர்க்கமூலத்தை எழுதும் முறைகளை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு வர்க்கமூலம் எக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அவரை நம்ம எழுதலாம் எக்ஸின் எத்தனையாம் அடுக்கு எழுதலாம், எக்ஸின் அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்கு. இதுக்கு ஒரு பொது வடிவம் சொல்றேன், நான் ஒன்று தரேன், நீங்க எழுதுங்க பார்ப்போம். இந்த முன்னுக்கு இருக்கிற ஒரு பல்லவிக்கு, இந்த பள்ளத்துக்குள்ள ஒரு எண் இருக்கு, எண்ணுன்ற ஒரு எழுத்து இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா நான் எழுதிக்கிறேன், சரியா? வர்க்கமூலத்துல இன்னைக்கு எக்ஸ் எடுத்துக்கல, எக்ஸின் ஒன்றின் கீழ் எண். எக்ஸின் எத்தனையாம் அடுக்கு, ஒன்றின் கீழ் எண்ணாம் அடுக்கு. ஒன்றின் கீழ் எத்தனையாம் அடுக்கு, ஒன்றின் கீழ் எண்ணாம் அடுக்கு எண்ணாம் அடுக்கு. சரியா? இப்ப வழியா பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், இப்படி ஒன்று எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்குள்ள 5 என்ன நம்பர், இந்த பள்ளத்துக்குள்ள என்ன நம்பர் இருக்கு எழுதுறேன், 5. சரியா? 5. இங்க ஒரு 13 போகுது. இதை எப்படி எழுதி காட்டிப்போம்,
இது விளங்காதாக்கு இங்க நான் போட்டிருக்கேன். என்ன எழுதி கிடைக்கும்? 13 5 வர்க்கமூலம் ஒன்றின் கீழ் 5ஆம் வர்க்கமூலம் அடுக்கு 13. ஒன்றின் கீழ் எத்தனையாம் அடுக்கு? ஒன்றின் கீழ் 5ஆம் அடுக்கு. எப்படி? அப்ப உங்களுக்கு விஷயம் பண்ணிக்கிட்டா இந்த வர்க்கமூல பள்ளத்துக்குள்ள வர்ற ஆழத்தை என்ன செய்வோம்? ஒன்றின் கீழ் அப்படின்னு சொல்லி என்ன எழுதுவோம்? அதுக்கா எழுதுவோம். இது விளங்கிட்டா? இது விளங்கிச்சா? அப்ப உங்களுக்கு வழக்கமா இது சொல்லுங்க. உங்களுக்கு வழக்கமா இது எப்பயுமே காண்பீங்க நீங்க 3 இதுக்குள்ள வந்து ஒரு 19. இது எப்படி எழுதலாம்? சொல்லுங்க எல்லாரும். இது எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? பிரெக்கெட்டுக்குள்ள 19 ஓகே, பிராக்கெட்டுக்குள்ள 19. ஒன்றின் கீழ் 1 19 ஒன்றின் கீழ் மூணாம் அடுக்கு ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு அப்ப உங்களுக்கு சேடு உண்மையில இந்த பக்கம் பிரிஞ்சு உண்மையில எப்படி வரும்னு விளங்கிட்டா? அவ்வளவு விஷயம், அவ்வளவுதான் விளங்கும். வேற ஒன்றும் விளங்க தேவையில்லை. அது மட்டும் விளங்கிட்டா? ஆம் சார். அப்ப நம்ம அது விளங்கினாத்தான் என்ன செய்யணும்? அது விளங்கினாத்தான் என்ன செய்யணும்? சேடுல இருக்கிற கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருக்கல். இவ்வளத்தையும் என்ன செய்யணும்? இவ்வளத்தையும் என்ன செய்யணும்? விளங்கிக்கொள்ளே. ஓகே, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்ல, சிம்பிள் தான் விஷயம். சோ சேட விஷயம் சரி ரைட்டா. அடுத்தது நீங்க எல்லாரும் மறந்துடுவீங்களா? தெரியலையே, மறந்துடுவீங்களோ தெரியா? என்னத்தேன்னு சொன்னா ஒருவேளை மறந்துடுவீங்களோ? ஏன்னா உங்களுக்கு இனி எப்ப கிளாஸ் எடுத்த கிளாஸ் உங்க டைம் டேபிள் என்னன்னு தெரியுது. உங்களுக்கு டைம் டேபிள் சொல்லுங்க அப்ப எல்லாரும். எனக்கு சொல்லுங்க உங்களோட டைம் டேபிள் என்ன? 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு டைம் டேபிள் என்ன? 10ஆம் ஆண்டு டைம் டேபிள் இப்போதைக்கு இந்த ஒரு மாசத்துக்கு எப்படி வரும்? திங்கள் செவ்வாய் புதன். எந்த டைம்? 10ஆம் ஆண்டு திங்கள் செவ்வாய் புதன் 7:50 இருந்து 8:50 9 மணி வரைக்கும் நடக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்தது 11ஆம் ஆண்டு டைம் டேபிள் என்ன? வியாழன் வெள்ளி சனி. எத்தனை மணி 7:50 இருந்து 7:50 9 மணி வரைக்கும். இது எப்ப வரைக்கும்? எப்பைக்கு வரைக்கும்? பிப்ரவரி வரைக்கும். பிப்ரவரி ஆக்கள் போன பிறகு உங்களுக்கு எந்த டைமுக்கு மாறி இருக்கும்? எப்பயுமே 8:45 9 மணில இருந்து 10:30 வரைக்கும் நடக்கும். ஓகே, வணங்கிட்ட சொன்னது. சோ உங்களுக்கு அடுத்த வகுப்பு எப்ப இருக்குன்னு சொல்லுங்க. எப்ப இருக்கு? வியாழன் சோ என்ன செய்யணும்? அந்த கிளாஸ் நான் ஃப்ரீ தான் கொடுப்பேன். ஆனா என்ன செய்யணும்? கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க என்ன செய்யணும்? இப்பயே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். நான் இதுல உங்களுக்கு கஷ்டமான விளக்கம் ஏதாவது சொன்னேன்னா, இப்படி நோட்ஸ் எழுதுங்க அப்படி ஏதாவது சொன்னா சொன்னா இல்லையா? இல்ல சார். அந்த விஷயத்த சொல்லிக்க, அவ்வளவுதான் விஷயம். லேர்னிங் கான்செப்ட்னு சொன்னா அதான் விஷயத்தை ஈஸியா படிக்கும். சும்மா கண்டமேனிக்கு படிச்சு என்ன பிரயோசனம்? கண்டமேனிக்கு படிச்சா எல்லாரும் கண்ணால சுற்றுவோம். ரைட். ஸோ படிப்போம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா இருக்குது. புதுசாரும் ஜாயின் பண்ண போறாங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து விடுங்க, ஜாயின் பண்ணட்டும். சரியா? இப்போ நம்ம முடிப்போமா? ஆண்டா ஆம் சார். ரைட், முடிப்போம். சரியா?